தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க? தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நேற்று மாலை வந்தார். அதாவது முன்னதாக மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களை முடித்துவிட்டு நேற்று நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் கடைவீதியில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வேளாங்கண்ணியில் ஓய்வெடுத்த அவர் இன்று காலை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராலய நிர்வாக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேராலயத்தின் உள்ளே சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புனித ஆரோக்கிய மாதாவை வழிபட்டு அங்கிருந்து மெழுகூர்த்தி ஏற்றி வழிபட்டார். தொடர்ந்து செருதூரில் உள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் மீனவர்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் கேட்டறிகிறார். தொடர்ந்து விவசாயிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள், மீனவ கிராம பஞ்சாயத்தார்களை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு நாகப்பட்டினத்தில் அவர் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்து கீழ்வேலூர் தொகுதி, பிரதாபபுரம் மற்றும் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து திருவாரூர் மாவட்டத்தில் மீண்டும் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு அவர் செல்ல உள்ளார். யுவராணி, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்தில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.